ரிலிஜியன் அண்ட் எல்லா தரப்பான மக்கள் எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கு. கண்டிப்பா அதையும் நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். அண்ட் அது உங்களுக்கு அது இன்னைக்கும் தெரிஞ்சதும் வந்து ஒரு குட் திங். யா. அது நான் அது முதல்ல சொன்னேன். நீங்க தப்பா No, 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 no. நினைச்சுக்காதீங்க. I'm not. I'm trying to reiterate. So எல்லாருக்குமே அது கரெக்டா புரியணுன்றதுக்கு தான். I'm not taking you wrong. அது ஓகே. புரியுது. யா, யா, யா. தேங்க் யூ. ஷூர். போங்க. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? அப்படியே நெக்ஸ்ட் ஒருத்தவங்க பேசுங்க. யார் ஸ்பீக்கர்ல? நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேசுன மொத்தம் 4 நிமிஷமே தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் தான். நான் வேற எதுவுமே அவுட் ஆஃப் கான்டாக்ட் எதுவும் போடல, நானா தேடி தெரிஞ்சுக்கிட்டது எதுவும் போடல. தலைவர் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ள பேசின ஒரு ஸ்பீச் தான் அந்த மொத்த ஸ்பீச்சுமே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப சரியாக நம்மளை வழி நடத்திட்டு போகிறத நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால இந்த விஷயத்த உள்வாங்கி நம்மளால ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுது. முதல்ல இந்த இடத்துக்கு இடத்துக்கு நம்மளை நகர்த்தினது காரணம் இந்த சோஷியல் விங்கில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான். அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் நான் போய் அங்கே போய் நிற்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செயல்பாடு அத்தனையுமே நம்ம பண்ணுறோம், யாராவது பார்க்குறாங்களா, யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இங்கே கவனிக்கப்படுது, எல்லாமே பார்க்கப்படுதுங்கிறத நான் 100% கான்ஃபிடண்டா இந்த ஒரு தளத்துல பதிவு செஞ்சிடறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தலைவரோட விஷயங்கள் என்ன வரும்னா, நம்ம சினிமாவை தாண்டி நம்ம அந்த அரசியல் செயற்பாடுல ரொம்ப ஆர்வமாக பேசும்போது தலைவர் அவ்வளோ உன்னிப்பாக அந்த விஷயத்த கவனிச்சாரு, அவ்வளோ உன்னிப்பாக அந்த விஷயத்த பார்த்தாரு. அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அவர் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம சொல்லி கொடுத்த அரசியலை பசங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தலைவருக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேருந்து நான் அதை பார்த்ததுனால என்னால் அந்த விஷயத்த ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் சரியா இருக்காரு. இங்க ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம அரசியல முடக்கப்படும் போது அந்த டெம்ப்ளேட்டை நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ நம்ம புதுசா உருவான ஒரு எமர்ஜான கட்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு ஒவ்வொன்றுமே தீர்வை நோக்கி இருக்குது. நம்ம எடுத்தோன்னே ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி வருதுன்னா அந்த பிரச்சனை வந்தோன்னே நம்ம வந்து உடனே போராட்டம் அப்படின்னு போறது இல்லை. நம்ம மாவட்ட செயலரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளத்தை அந்த மாவட்ட செயலாளர் தீர்க்க முடிஞ்சுன்னா அவரே ஆக்சுவலாக சால்வ் பண்ணிடுறாரு. ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம வாரியஸு ஏகப்பட்ட மாவட்டங்களில் நடந்த விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்ளமாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தோன்னே ஒரு அரசியல் கட்சியாக எத்தனை போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. முதல்ல நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்ன பண்ணுறோம்னா, நம்ம போராட போகிறோமா, நீதிமன்றத்துக்கு போக போகிறோமா, அல்லது மனு கொடுக்க போகிறோமா, அல்லது நம்மளே சால்வ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற 4 ஆங்கிளில் பார்க்குறோம். 4 ஆங்கிளில் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆங்கிளில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுச்செயலாளர் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற அந்த குழுவுக்கு ஒரு கையில ஒரு பெரிய பேண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கோரிக்கையும் மக்கள்கிட்ட என்னென்ன வந்திருக்கோ அத்தனை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்த உருவாக்கி மக்கள் நம்மளை நம்பி கொடுத்த அத்தனையுமே வீணா போகாதுங்கிறத கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே இதெல்லாம் நடக்குமா? மனு அப்படிங்கிறது சும்மா வாங்குவாங்க, தூக்கி போடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கட்சி இதை பத்திரப்படுத்தி இருக்கு, இதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்றபடி அதை வரிசைப்படுத்தி இருக்குங்கிறதுனா இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு கோரிக்கையை சார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா அரசு துறை அணுகி இங்கே போய் மனு கொடுக்கலாமா, அங்கே போய் மனு கொடுக்கலாமா அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. மூணாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா, இல்லை இது வேலைக்கு ஆகாத, மனு கொடுத்தா போராட்டம் பண்ணிடலாம்னா போராட்டமும் பண்ணுறாங்க. நாலாவது போராட்டம் பண்ணி தீர்வு கிடைக்காது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா சட்ட போராட்டத்தை சேர்த்து எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பரந்தூர் வாரத்தில் தலைவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுத்திருப்பாங்க. நான் வந்து தலைமைச் செயலகம் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. போன வாரம் தி ஹிந்துவோட தலைப்புச் செய்தியில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் ப்ராஜெக்டோட டெண்டரை அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தள்ளி வச்சிட்டாங்க, அதிகார வர்க்கம் பயந்துருச்சுங்கிறத அவங்க ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தலைவர் வந்து இங்கே சட்ட போராட்டம் பண்ணலை, அவர் வருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ப்ராப்ளம் சால்வ்டு. வகுப்பு விஷயத்தில் நம்ம தெருவுலையும் போராட்டம் பண்ணோம், தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் நீதிமன்றத்திலையும் பல ஜனநாயக அமைப்புகளோட சட்ட ரீதியான போராட்டம் பண்ணோம். இப்போ எஸ்ஓபி சார்ந்த விஷயத்துல தாவேகாக மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம மனு தாக்கல் பண்ணல. நம்மள மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சி அதே மாதிரி நம்மள மாதிரி வந்து அங்கீகாரத்துக்கு முயற்சி செய்யணும். நம்ம தேர்தல் சந்திச்சு அங்கீகாரம் வாங்கிடுவோம். அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு ஒரு சேர் தான் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சார் விஷயத்துல 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒன்னு வாக்காளர்கள், இன்னொன்னு பிஎல்ஓ. வாக்காளர்களுக்கு தலைவர் என்ன பண்ணாருன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இவ்வளவு பெரிய ஒரு ஐக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது எவ்வளவு பேருக்கு அந்த அவேர்னஸ் போனிச்சுங்கிறது உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அதையும் கடந்து
கடந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓ பத்தி வருத்தப்பட்ட ஒரு கட்சி, அவங்களுக்காண்டி நீதிமன்றத்த அணுகுன கட்சி தாவேகாவா தான் இருக்க முடியும். ஒரு அஜித் குமாருக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். சட்ட ரீதியான போராட்டம் பண்ணோம். அவர மாரி நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோனே, நம்ம ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ பயன்படுத்தி நம்ம அத்தனை பேரையும் ஃபைன் பண்ணி ஒரு மேடையில நிப்பாட்டி நியாயம் கேட்டோம். அவங்களுக்கு தேவைப்படுற சட்ட உதவிகள் செஞ்சோம். ஸோ நம்மள விமர்சனம் செய்றவங்க, நான் இந்த ஸ்டெப்பு போயிருக்கேன். நீ எனக்கு அடுத்த ஸ்டெப்பாவது நீங்க போயிட்டு வந்து எங்கள விமர்சனம் பண்ணலாம்ல. அத ஆனா ஆக்கப்பூர்வமா அத செய்ய மாட்றாங்க. ஸோ தாவேகாவோட செயல்பாடுகள ரொம்ப நெறையா நம்ம கூர்ந்து கூர்ந்து கவனிச்சோம்னா, இந்த அரசியல நம்ம தான் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, இவங்க ஒரு பேட்டர்ன் போட்டு இந்த பேட்டர்னுக்குள்ள தாவேகா இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. தாவேகா அவுட் ஆஃப் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால தான் மக்கள் மத்தியில இவ்ளோ பெரிய வரவேற்பு இருக்கு. இல்லப்பா அந்த கட்சி வேற ஏதோ பண்ணுதுப்பா அந்த பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிறது மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலா மேடையில பேசுறதுல இந்த ஒரு பாயிண்ட் நான் ஷேர் பண்ண நெனச்சேன். நேரம் கருதி இந்த பாயிண்ட்ட நான் அங்க என்னால ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ட இந்த ஸ்பேஸ்ல நான் ஷேர் பண்ண நெனச்சேன். இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப தெளிவா போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு இஷ்யூலயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஆதரவு குடுத்தோம். அந்த போராட்டம் இப்போ வந்து சால்வ் ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஜாக்டோ ஜியோவ சந்திச்சோம். அவங்களுக்கு வந்து அரசு நிர்வாகம் பயந்து ஒரு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதுல சில குளறுபடி இருந்தாலும், ஓகே நம்ம ஏதோ பண்ணதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்கப்பா. இல்ல டிவிக்கு இருக்குங்கிற பயத்திலே இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க குடுத்த வாக்குறுதி நிறைவேத்தலனா காலி பண்ணிருவாங்கங்கிற பயத்திலேயே அவங்க ரொம்ப தெளிவா செய்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு மேடையில ஒரு ஒரு தந்தி டிவில பேசியிருப்பாங்க. ஏன் நீங்க ஒரு நாள் போயிட்டு 3 மணி நேரம் ஆதரவு குடுத்துட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண மாட்றீங்க. நர்ஸு பண்ண போராட்டமா இருக்கட்டும், சத்துணவு தொழிலாளர்கள் பண்ண போராட்டமா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மணி நேரம் மட்டும் தான் உங்களால உட்கார முடியுமானா, அந்த சங்கங்கள் எங்கள்ட்ட அதான் எதிர்பார்க்குது. நீங்க அறிக்கை குடுங்க சார். இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆக வேணாம். அந்த வாக்குறுதிய அரசு நிறைவேத்தல நாங்க சண்டை செய்றோம். எங்களுக்கு நீங்க பக்கபலமா இருங்க. எங்க போராட்டத்துல பங்கேற்க வேணாம்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அதனால நம்ம அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூவ தாவேக்காவ கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவ்ளோ பெரிய ரிசர்ச் ஒர்க், அவ்ளோ பெரிய ப்ராசஸ் அடிப்படையில ஒரு டீம் ஒர்க்கா ரொம்ப அற்புதமா செயல்படுறாங்கங்கிறத நான் இங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தனும் தாவேக்கா தொண்டனா இருக்க பெருமை பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ தியாகு. அதாவது சொன்ன பாயிண்ட் மாரி, இங்க வந்து இவ்வளவு நாளா ஒரு ஒரு கட்டமைப்ப தாண்டி மக்கள ஒரு விஷயங்களுக்கு பழக்கப்படுத்தி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அது எப்படின்னா, இது இப்படிதான். இது உனக்கு இருந்தா போதும். இவ்வளவுதான் நீ கேள்வி கேட்கணும். இதுதான் உன் அதிகாரம். இதுக்கு மேல நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஓட்டு போடுறபோது காச வாங்கிட்டு நீ ஓட்ட போட்டியா? அதோட உன் வேலை முடிஞ்சுச்சு கிளம்பு. இந்த மாரி ஒரு ஒரு கட்டம் கட்டி இதுக்குள்ள இப்படிதான் அரசியல் பண்ணணும். இப்படிதான் நாங்க பண்ணுவோம். இத நீ சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என் 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 குடும்பம் தான் ஆளணும். என் குடும்பம் தான் பவர்ல இருக்கணும். அதுக்கு நீ அடிபணியணும். இப்படிங்கிற மாரி நெறைய விஷயத்த வந்து இங்க ஒரு ஆ நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இதுல நம்மளும் ஒண்ணும் விதிவிலக்கு இல்ல. நம்மளும் அந்த மாரி அரசியல் தான் கரெக்ட்ன்னு நெனச்சு நம்மளும் இருந்திருப்போம். ஏன்னா, எப்பவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆ லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ, வி ஆர் பைண்ட் டூ ப்ரோன் டூ சூஸ் வாட்டெவர் இஸ் பெஸ்ட். அதுல என்ன இருக்கு? இப்ப எனக்கு இருக்கு. இங்க இங்க இருக்கிறது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு வேளை இட்லி, இங்க விஷம் இருக்குன்னா, இப்ப அந்த இட்லிய தான் நம்ம எடுத்தாகணுன்ற மாரியான ஒரு ஒரு கட்டாயத்திலேயே இவ்வளவு நாள் நம்ம காலம் போய்க்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாம, சரி இவன் தப்பு பண்ணிட்டானா, சரிடா நீ முன்னாடி தப்பு பண்ணிட்ட. இப்போவாது நீ தப்பு பண்ணாம ஆட்சிய குடுறான்னு இன்னொருத்தனுக்கு ஓட்டு போடுறது. அவனும் வந்து திருப்பி அவன் பங்குக்கு வேற மாரியான ஒரு தப்ப பண்ணுவான். சரிடா, நீ தான் வந்த இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், எங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்த வந்து தடுத்தது, அத ஒரு கலவரமா மாத்துனது. இந்த மாரி நீ வந்து மத்திய அரசுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மடியில உட்கார்ந்துகிட்டு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு வேலை பார்க்குற. சரிடா, நீ நீ பரவால்ல. நீ வேற தப்பு பண்ண. இப்பவாவது வந்து நீ பண்ணுடான்னு நம்பி, நம்ம இந்த மாரி மாத்தி மாத்தி போட்டு, மக்களுக்கு தளபதி சொல்ற மாரி, கிடைச்சது ஏமாற்றம் மட்டும் தான். இன்னைக்கு வரைக்கும் வி நெவர் ஹேட் த 3rd ஆப்ஷன் ஆர் அ ப்ராமிசிங் ஆப்ஷன் டூ லுக் ஃபார். அது இன்னைக்கு மக்களுக்கு தாவேகா மூலியமா ஒரு பெரிய ஹோப்பா கிடைச்சிருக்கு. சோ இதுதான் மக்கள் வந்து இத வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம என்ன நெனச்சுடுறாங்க, ஒரு கட்சி வந்து என்ன இவங்க வரவே மாட்டேங்கிறாரு வீட்ட விட்டுன்னு, அது இன்னைக்கு தளபதி போட்டு பொளந்து விட்டாரு அவர் ஸ்டைல்லன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. அது அது மேட்டர் இல்ல. இங்க ஒரு ஒரு வீட்லயும் ஒவ்வொருத்தனும் இருக்கான் தளபதி பின்னாடி. ஒவ்வொரு பெண்களும் தளபதி பின்னாடி இருக்காங்க. சோ கம்மிங் பேக் இது வந்து என்னமோ ஒருத்தர் திரைக்கவர்ச்சிய வச்சுக்கிட்டு, ஒரு சினிமா டயலாக்க வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் நம்ம ஊர்ல வந்து யாருமே ஒரு படம் ஓடணும்னா கூட நீ சொன்னதெல்லாம் பண்ணணும்னா பண்ண முடியாது.
இங்க எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாரும் நல்லா மாஸ் டயலாக் பேசுவாங்க. ஆனா எல்லாரும் தளபதி ஆக முடியாது. அது எதுக்காக நான் அத வந்து ஒரு சும்மா ஒரு 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 சினிமா டயலாக் மாரி சொல்ற மாரி இல்லனாலும், அத மீறின ஒரு நெறைய விஷயங்கள அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு மக்களோட மக்களா நின்னுருக்காரு. பல விஷயங்கள்ல நின்னுருக்காரு. அவரோட ரசிகர் மன்ற காலங்கள்ல இருந்து 30 ஆண்டுகள் வந்து நெறைய விஷயங்கள வந்து முன்னோக்கி செஞ்சிருக்காங்க. ஸோ இது இது வந்து இப்ப நம்ம வந்து குளோஸா வாட்ச் பண்றதுனால நம்மளுக்கு தெரியும். இது எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் போடுற இதுல இருந்து என்ன பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி சொல்றேன். இந்த மாரி சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு புக்ல வர சின்ன சின்ன கட்டிங்ல இருந்து எவ்ளோ விஷயங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஆக்டிவா இருக்கிறபோது. நீங்க நோட் புக் கவர்ல வந்து தளபதியோட போட்டோ போட்ட நோட் புக் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். என் ஸ்கூல்லயே அத வந்துட்டு பசங்க வச்சிருப்பாங்க. அவனுக்கு நான் குடுத்திருக்க மாட்டேன். பட் அவனுக்கு ஏதோ ஒரு வழியில வந்திருக்கும். அவன் விஜய் ஃபேனா கூட இருக்க மாட்டான். விஜய் படத்த பார்த்திருக்க கூட மாட்டான். ஆனா, அவன் ஸ்கூலுக்கு தளபதி அட்டை போட்ட ஒரு நோட் புக் அவனுக்கு யூஸ் ஆயிருக்கும். சோ இங்க இதுதான் இது இது வந்து எப்படின்னா, இத வந்து உங்களால வேற எந்த ஒரு ரிலேஷன் மூலமாவும், எது மூலமாவும் உங்களால இத அச்சீவே பண்ண முடியாது. ஒரு கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரனுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் செஞ்சு குடுப்பான். ஒரு இன்னொரு கட்சிக்காரன் வந்து அவனோட குடும்பத்துக்கு மட்டும் தான் செய்வான். இதுதான் நடந்துகிட்டே இருக்கும் இங்க. இதெல்லாம் ஒரு கட்சிய தாண்டி, ஒரு மதத்த தாண்டி, ஒரு ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு உணர்வ வந்து எல்லார் மத்தியிலயும் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத வந்து, இந்த மனுஷன் ஒரு நடிகனா இருந்த காலத்துல இருந்து செஞ்சுகிட்டு இருக்கான். சோ அப்படி இருக்கும்போது, அ இத வந்து இன்னைக்கு நடந்த விஷயமாவும் 2 வருஷம் தானே நீ என்ன 2 வருஷம் நாங்கலாம் எவ்வளோ 75 வருஷ கட்சி. இன்னைக்கும் நீ 75 வருஷ கட்சியில என்னென்ன நீ பண்ணியோ, அத இந்த 2 வருஷ கட்சிகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் வெற்றி. அதுதான் எங்க வெற்றி. சோ இது இது வந்து நீ இவனுங்க வந்து இங்க செட் பண்ற நரேட்டிவ்ஸ், இவங்க கட்டமைக்க நினைக்கிற முயற்சி பண்ற சில இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்கோ டீப் ரூட்டடா போயிடுச்சுன்றது அவங்களுக்கு தெரியும். தெரியாத மாரி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த உண்மை ஒரு நாள் உனக்கு எலக்ஷன் டே அன்னைக்கு வந்து தான் ஆகணும். அப்போ அத அது வந்து இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மையா மாறிடும். சரி நான் கன்டின்யூ பண்றேன். ஆட்டோக்காரர் பேசுங்க. அப்புறம் நம்ம திருப்பி பேசுவோம். நீங்க இல்ல அந்த நம்ம கடந்து வந்த பாதை 2 வருஷம் என்ன பண்ணோம் அதெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்துட்டு தளபதி பேசின ஒரு 2 பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்ஜிஆர், காமராஜர் இவங்களுக்கு வந்துட்டு யார் அரசியலுக்கு வந்தாலும் இவங்க எடுக்கிற வந்துட்டு அந்த அவதூறு, ஆபாசங்கள் இதெல்லாம் வந்துட்டு பத்தி இது வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய அவதூறு, ஆபாசங்களை வந்துட்டு நமக்கு பரப்பியிருக்காங்க. இப்போ தளபதி வந்துட்டு ஒரு கட்சியை இதுல சொல்லியிருப்பாரு. உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா உண்மையாருங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம இவங்க சொல்ற அவதூறு பரப்புறவங்களுக்கு வந்துட்டு ஆதாரம் எதுவும் தேவையில்லை. ஆனா அதை நிரூபிக்கிறவனுக்கு தான் வந்துட்டு ஆதாரம் அது இதுக்கு எல்லாமே தேவைப்படும். அதனால இப்போ நம்ம வந்துட்டு இவங்க சொல்ற ஆதாரம் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு நம்ம போய் வந்துட்டு இது நம்ம ஃபியூச்சர்ல போய் வந்துட்டு அது வந்துட்டு சரியா என்னங்கிறதுலாம் பார்க்க முடியாது. ஆனா பாஸ்ட்ல நடந்ததை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதனாலதான் அவர் இன்னைக்கு எம்ஜிஆர், காமராஜர் சொல்லியிருந்தாரு. காமராஜருக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை சொல்லியிருந்தாங்க, அவதூறு பரப்புனாங்க. அடையாறுல பங்களா இருக்குன்னு அவதூறு பரப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு தனிப்பட்ட வாழ்க்கையும் அவதூறு பரப்புனாங்க. அவங்க அம்மாவை வந்துட்டு கருவாட்டுக்காரி, அவர் வாய் துர்நாற்றம் அப்படின்னு என்னென்னமோ வந்துட்டு தனிப்பட்ட முறையில அவதூறு பரப்புறது, அவதூறு பேசுறது, கிண்டல் பண்றது, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா காலம் இதெல்லாம் பண்ணி தான் வந்து இதெல்லாம் பண்ணதும் பிளஸ் வந்துட்டு இந்தி திணிப்பு போராட்டம் இதெல்லாம் இருந்து அவருக்கு ஒரு எலெக்ஷன்ல தோக்கடிச்சாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கல. காமராஜரை வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்கல. 60 வருஷம் ஆகுது அந்த மனுஷன் இறந்து. இன்னைக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டோட சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா காமராஜர் தான் சொல்லுவாங்க. அவர் இறக்கும் போது என்ன இருந்தது, அதே அவதூறு பரப்புன கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க இறக்கும் போது என்னென்ன இருந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா ஒரு விஷயத்துக்கும் அவதூறுகளுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு காலம் பதில் சொல்லும். இவங்க பரப்புற அவதூறு என்னைக்குமே வந்துட்டு நிலைக்காது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்கிறது வந்துட்டு ஒரு உண்மை. இது நம்ம எல்லாருமே கண்கூடா நமக்கு அக்கம் பக்கத்துல பேசுறது வைக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். செலிபிரிட்டியா நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு சில விஷயம் ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு தளபதி போயிருக்காங்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டியான ஒரு விஷயங்கள் செலிபிரிட்டி இதுல இருந்து ஒரு இதை சொல்லுங்க.
சத்யராஜோட பையன் சத்யராஜ் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். ஆனா அவரோட பையன் சிபிராஜ் வந்துட்டு தளபதி ரசிகர். அதே மாதிரிதான் வந்துட்டு பாக்கியராஜ் அவர்கள் வந்துட்டு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவரோட பையன் வந்துட்டு சாந்தோனம் வந்துட்டு எம்ஜிஆர் ரசிகர். அதே மாதிரி வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினும் வந்துட்டு எம்ஜிஆர் ரசிகர் தான். அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு விஜய் ரசிகர். இப்போ இதை சொன்னா வந்துட்டு உடனே உதயநிதி ஸ்டாலினே நம்ம ரசிகர் தான், சும்மா நடிச்சுட்டு இருக்காரு இப்போ. அது ஓகே இல்ல, அவர் முன்னாடி சொன்னது வந்துட்டு நான் எம்ஜிஆர் ரசிகர்லாம் வந்துட்டு மேடையில சொல்லியிருக்காரு. இல்ல நான் இதை சொன்னோம், நம்ம இதை சொன்னோம்னா வந்துட்டு ஒரு சில பேர் வருவாங்க, உதயநிதி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாரான்ட்டு. கரெக்டு தான், உதயநிதி நமக்கு ஓட்டு போட மாட்டாரு. எம்ஜிஆர் ரசிகரா இருந்த ஸ்டாலின் 1977 கண்டிப்பா வந்துட்டு எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு மாட்டாரு, கருணாநிதிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. ஆனா அந்த தேர்தலில் ஜெயிச்சது யாரு? இவங்க வேணா அவங்க அந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக அவங்க அப்பாவுக்கு அந்த குடும்பத்துக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கலாம். ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற வந்துட்டு விஜய் ரசிகர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் ரசிகருங்கிறதுனால இல்ல, ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவங்களும் அண்ணனா பாக்குறதுனால, மகனா பாக்குறதுனால, தம்பியா பாக்குறதுனால, ஒவ்வொருத்தரும் ரத்த சொந்தமா பாக்குறதுனால அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது கண்டிப்பா வந்துட்டு நடக்கும். ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே, நம்ம சக ஆட்டோக்கார தோழர்கள்லாம் என்ன சொல்றாங்க? உங்களோட வைப் எப்படி இருக்கு உங்க செட்ல? அதையும் சொல்லுங்க. கண்டிப்பா ஆட்டோக்காரங்களோட ஓட்டு திமுக அதிமுகவுக்கு இல்ல. ஏன்னா இவங்க வந்துட்டு நம்ம வச்சு ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு மீட்டர் கட்டணம் கூட்டவே இல்லை. நிறைய வந்துட்டு இங்க நடந்துட்டு இருக்குது. அதனால ஆட்டோக்காரங்களோட ஓட்டு வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு 90% ஓட்டு வந்துட்டு டிவிகேக்கு தான் வரும். திமுக அதிமுகவுக்கு இல்லை, இது உறுதி. அது போக நம்மளோட தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா வந்துட்டு அந்த மீதி இருக்கிற 10% கூட மாறலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், பயத்துல என்னென்னவோ பண்றானுங்க ப்ரோ, என்னென்னவோ பண்றானுங்க. இங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டுல இருக்கிறேன், உங்க கனவை சொல்லுங்கன்ட்டு ஒரு ஃபார்மை தூக்கிட்டு வந்தாங்க 2 பேர். உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து வந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆனா வந்துட்டு என்னென்ன உங்க தேவை அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு டிக் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்ம். இதுல என்ன வேடிக்கைன்னா, அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு லேடிஸா வந்துட்டு பேசிட்டாங்க. அந்த ஃபார்ம் கொடுக்க வந்த 2 லேடிஸும் தாவைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்களும் 2 டிவிக்கே தான். அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 பேர் போய் வந்துட்டு அங்க போய் பேசியிருந்தாங்க, அவங்களும் டிவிக்கே தான். எல்லாருமே என் ஒய்ஃபும் போனாங்க, அதனால சொல்றேன், எல்லாருமே வந்துட்டு டிவிக்கே தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் வரமாட்டான், நீங்க சும்மா டிக் பண்றதை டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் பேசிட்டு இருந்தாங்க. அதான் என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா பயத்துல என்னென்னவோ பண்றாங்க, அது மட்டும் தெரியுது. தைரியத்துல இல்ல, பயத்துல பண்றாங்க. அதுதான், பயத்துல என்னென்னவோ பண்றாங்க. அது ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன சாம்பிளே இப்போ நடந்த அந்த என்டிடிவி மீட் தான். இப்ப இந்த என்டிடிவி மீட்ல எப்படி வந்து கோடி கோடியா பணத்தை போட்டு என்னென்னமோ காலையில இருந்து பில்டப் கொடுத்து, டே இன்னில இருந்து அந்த வடிவேல மேல பார்த்து கனவு காண்ட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு இனிமே நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நினைச்சா ஒரே ஒரு போட்டோ, டோட்டல் ப்ரோக்ராம் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா நேஷனல் வைட் ட்ரெண்டிங்ல போயிட்டாரு. ஸோ அது அவங்களுக்கும் தெரியும் ரியாலிட்டி என்னன்றது. பட் அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம், அதெல்லாம் வேடிக்கையா பார்த்து, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, வேற யாராவது பேசலாம்? ஓகே, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? பேசுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, தியாகு ப்ரோ, நீங்க இதுக்கு ரொம்ப டிசர்வ். உங்களோட ஸ்பீச்சும் சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் உங்களோட ட்ரீம் கம் மூமெண்ட்லாம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோட லாஸ்ட்ல ஏதோ சொன்னாரு, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த டே வந்து உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டேவா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. இந்த டே மாதிரியே எல்லா டேவும் சந்தோஷம், எல்லா ஹாப்பினஸும் இதே மாதிரி எல்லாமே இது பண்றதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஒர்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. யூடியூப்லேயும் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. அதை அப்படியே மேலும் சிறக்க என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா, ஒவ்வொரு மீட்டிங்லயுமே அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி வந்து வேற லெவல்ல இருக்கு. இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து ஒரு பழசான எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு டைம்லயுமே வந்து அண்ணன் சூப்பரா வேற ஒரு இது கொண்டு போயிட்டு இருக்காரு.
இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் மாஸ் இதுல வந்து ஈவெண்ட்ல வந்து நம்மள கூட இருக்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இருந்து ஒருத்தங்களை வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் வந்து எவ்வளவு தூரம் நம்மளை வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து ஜஸ்ட் எல்லாருமே எல்லாருமே வந்து தேவைப்படுற எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து என்னன்னா ரெகனைசேஷன் தான். நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து காசு பணத்தை மீறி வந்து நம்ம பண்றது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்ட்டு. ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு இந்த அங்கீகாரம் வந்து எந்த கட்சியில கிடைக்கும்னு கேட்டா சந்தேகம் தான். பெருமையா சொல்லிக்கலாம், கர்வமா சொல்லிக்கலாம். எங்க கட்சியில அடிமட்ட தொண்டன்ல இருந்து எல்லாத்துக்குமே ரெகக்னிஷன் கிடைக்கும். எல்லாருமே நாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். ஈஸியா நாங்க வந்து எங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். நாங்க உழைச்சா எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமா எல்லாத்துக்கும் பதிகிற மாதிரி இந்த ஈவெண்ட் போயிருக்கு. ரொம்ப சூப்பர். அண்ணன் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். எல்லாமே நீங்க பண்றதெல்லாம் பழைய விஷயத்த வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து செல்ஃப் எடுக்காது. அவரை வந்து அந்த அவதூறு வச்சு அவரை வந்து இதுக்கு முன்னாடி வந்தவரை வந்து நீங்க மீடியா வச்சு அவதூறு பண்ணி முடிச்சீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு எல்லாம் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். என்ன எம்ஜிஆருக்கு பண்ணும்போது எம்ஜிஆருக்கு இருந்த ஃபேன் பேஸ், எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு இது வந்து அவரை காப்பாத்துச்சு. விஜயகாந்துக்கும் மக்கள்கிட்ட நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவரோட உடல்நிலை அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த இடத்துல இந்த அளவு ஒரு இளமையான ஒரு படை வந்து இல்லைங்கிறதுனால உங்களோட அரசியல் வந்து எவ்வளவு மோசம்னு வந்து அந்த படைக்கு தெரியாதனால அவரை வந்து மக்கள் இழந்தாங்க. அதே அதே டப்பாவை தூக்கிட்டு வந்து எங்க அண்ணன்கிட்டையும் நீங்க சுத்துனீங்க, எங்க அண்ணன்கிட்டையும் கம்பு சுத்தி எங்க அண்ணனையும் அப்படி போட்டுடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க அண்ணன் தொடர்றதுக்கு முன்னாடி அதே ஒரு ஸ்ட்ரென்த் தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு இது இவனுக்கு பதிலா இவங்க, இவனுக்கு பதிலா இவங்க அப்படின்ற மாதிரி ஒரே டெம்ப்ளேட் தான். ஆள் மட்டும்தான் மாறுது. அதை கொண்டு வந்துட்டு நீங்க எங்கிட்டயுமே கம்பு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்க அண்ணனை தொடர்றதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தீங்களை தொடணும். எங்களை மீறி நீங்க வைக்கிற ட்ரெண்ட் செட்டர், நீங்க வைக்கிற போலியான ஒரு நெரேட்டிவ்ல எங்களை தாண்டி எங்க அண்ணன்கிட்ட போகும்போது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. நாங்களே அடியே அடிச்சு உங்களை முடிச்சிடுறோம். டேய் போங்கடா, அடுத்தது கூட்டிட்டு வாங்கடா, இதைத்தான் இவ்வளவு நேரம் ஒட்டிட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி ஒவ்வொருக்கா நீங்க நல்லா கசைக்கு புனிஞ்சு இது கொண்டு வரீங்க, முடிச்சிடுறாங்க. இது மாதிரி மென்மேலும் நம்ம பண்ணி சிறக்க வாழ்த்துக்கள். 1 செகண்ட் ப்ரோ, யாபு ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் அங்கே பேசுவீங்க யார் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்தோட பணியும் ரொம்ப சிறப்பாக செயல்படணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. நான் எல்லாருமே நல்லபடியா 2026க்கோசரம் இன்னும் ஒரு 90 நாள் நல்லா உழைப்புங்கிறது எல்லாத்திட்டையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, நான் அப்படியே லிசன் ஆகிறேன். ஓகே. வெண்ணிலா பேசுங்க. நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. ஓகே. 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலி நம்ம 2 வருஷம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். பட் இதுல வந்து நம்ம நிறைய சாதனைகள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம பின்னோக்கி பார்க்கும்பொழுது வந்துட்டு நிறைய வந்து சாதனைகள் வந்து செஞ்சிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு கஷ்டம், நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. பட் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நம்மளுக்கு வந்து சினிமா பிரச்சனை, சிபிஐ என்கொயரி, நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கிறதுல இடம் இல்லை, சரி நம்ம ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கு பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம ப்ரெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு 3ஆம் ஆண்டு துவக்க விழா வந்து ஒரு நல்ல செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் வித்தியாசமா இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்ச்சியும் தாண்டி இது வந்து வித்தியாசமா இருந்தது. எப்பயுமே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க, அப்புறம் தளபதி பேசுவாரு, அப்படிதான் இருக்கும். பட் வந்துட்டு இங்க வந்து ஒரு செலிப்ரேஷனா வந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சி அப்படின்றது வந்து சொற்பொழிவு பண்ணாங்க, அப்புறம் டிபேட் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய முதல் பேச்சாளர்கள் அவங்க வந்து பேசினாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க பேச வச்சது எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு பேசின வந்து 3 சிஸ்டர் நினைக்கிறேன், 2 பிரதர் வந்து சூப்பரா பேசினாங்க. அதுல நம்மளுடைய இங்க இருந்து வந்துட்டு சோசியல் மீடியால இருந்து நம்ம தியாகு ப்ரோ அவருமே சூப்பரா பேசினாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தது, நிறைவா இருந்தது. அவங்க வந்துட்டு நம்ம மனசுல நம்ம இங்க இருந்து என்னென்ன பேசணும் அப்படின்றத வந்து அவங்க வந்துட்டு அழகா வந்து கொண்டு போய் வந்து சேர்த்தாங்க.
அண்ட் தளபதியோட ஸ்பீச்சுமே வந்து என்ன இருந்ததுன்னா, எப்பயுமே ஒரு தலைவர் பேசும்போது வந்து தலைவர் பாட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க கீழ உட்கார்ந்திருக்க தொண்டர்கள் அவங்க பாட்டு அமைதியா இருப்பாங்க. யாரோ பேசுறாங்க, ஏதோ கேட்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது. அங்க மேடையில இருக்கிறவங்களுக்கும், கீழ இருக்கிறவங்களும் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது. கை தட்டணும்னு தட்டுவோம். பட் வந்து நம்மளுடைய தலைவர் பேசும்போது மட்டும் அது மாரி இருக்காது. அப்படியே வந்துட்டு இங்க ஸ்டேஜ்ல என்னன்னா அந்த ரியாக்ஷன் அங்க இருக்கும். கீழ இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் அத புரிஞ்சுட்டு அவர் பேசுவாரு. ஒரு லைவ்லியா இருக்கும். நம்ம அந்த தளபதி பேசும்போது வந்து அந்த பேச்சே வந்து ஒரு லைவ்லியா இருக்கும். அது வந்து இன்னைக்கு இன்னும் க்ளோஸா அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் நல்லா க்ளோஸா பார்க்க முடிஞ்சது. அவங்க கேட்டதுமே தளபதி வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி திருப்பி பேசினா இருக்கும். அவங்க வந்துட்டு அதை ரசிச்சுட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் வந்து பொறுமையா நிதானமா வந்துட்டு இன்னைக்கு தளபதி வந்து பேசினாரு. நான் அரசியல்ல வந்து ஒரு 2 இது வந்து இல்லாம இது வரைக்கும் இருந்த அரசியல்ல வந்து ஒரு 2 இதை வந்துட்டு அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு இளைஞர்கள், இன்னொன்னு வந்து பெண்கள். இவங்க வந்து இந்த அரசியல்ல வந்துட்டு ஈடுபடாமே வந்து இவ்வளவு நாள் வந்து அவங்கள திசை திருப்பி அவங்கள வந்துட்டு வெறும் வந்துட்டு சும்மா கொஞ்சம் பெரியவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மேடை நிகழ்ச்சி அது மாதிரி நடத்திட்டு போறாங்க. சோ இந்த இளைஞர்களும் சரி, இந்த பெண்களையும் சரி, இது வரைக்கும் இருந்த கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள உள்ள கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா, நான் அந்த மாதிரி எதுவுமே பார்த்தது கிடையாது. இளைஞர்களை வந்து வேறு திசையை நோக்கி வந்துட்டு அது வந்து ஒரு நீங்க வெறும் சினிமா ரசிகர்கள் மட்டும்தான் அப்படின்றதோ இல்ல போதை இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து வேறு திசைக்குள்ள இது பண்ணிட்டு, அதுக்கு முன்னெல்லாம் இருந்தது ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் அந்த அரசியல்ன்ற ஒரு பாடம் கூட இருந்தது. பட் வந்து இப்ப கிடையாது. சோ அவங்க அரசியல்ல இருந்து ஏன்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. இளைஞர்களுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. அவங்க தைரியமா கேள்வி கேட்கும். பட் அவங்கள வந்து அரசியல்ல இருந்து தள்ளி வச்சிருந்தாங்க. பட் தளபதி அவர்கள் வந்த பிறகு வந்துட்டு அந்த இளைஞர்களை வந்து அவர் கொண்டு வந்து கொள்கை தலைவர்கள்னா என்ன, நம்ம கட்சி என்ன, நம்ம வந்து பூத் ஏஜென்ட்ஸ்னா என்ன, வேட்பாளர்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நிறைய விஷயங்கள், அப்புறம் சட்டத்துறையை சார்ந்ததா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் நம்மளுக்குள்ள வந்து ஒரு படிக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம்னா அது கண்டிப்பா தளபதி தான் அதுக்கு காரணம். சோ இந்த இளைஞர்களை வந்து அரசியல் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அவங்க ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் செய்யறதா இருக்கட்டும், மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், வந்து அவங்க இன்னும் ஃபாஸ்டா வேலை செய்வாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. மற்றபடி எதுவுமே கிடைக்கணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க வந்து அரசியலுக்கு வரும்போது இன்னும் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்க தொண்டர்களா இருக்கிறவங்க நாளைக்கு வந்துட்டு கட்சி நிர்வாகி ஆகும் பொழுது களத்துல போயிட்டு பெட்டரா நம்ம தளபதி ஜெயிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா வந்துட்டு ரொம்ப சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்ல அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்தது தளபதி ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு வந்து பெண்களும் நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்குமே போகவே மாட்டாங்க. நானுமே இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கும் போனதில்லை, பார்த்ததில்லை, எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா என்ன காரணம்னா அங்க சேஃப்டி இருக்காது. அந்த பெண்கள் இருந்தாலுமே மேடையில பேசுறவங்க நாகரிகமா பேச மாட்டாங்க. நாம ஏற்கனவே பாத்துக்கோம், இவங்க அவங்களை திட்டிக்குவாங்க, அவங்களை இவங்களை திட்டிக்குவாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப மிக மோசமாக இருக்கும். அதை வந்து கேட்கவே முடியாது. அப்புறம் வந்து நடனம், பெண்களை வச்சு நடனம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் நம்மளால பெண்கள் போக முடியாது. பட் வந்து நம்ம கட்சியில அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு மாற்றமா வந்து பெண்களும் வந்துட்டு அங்க மேடையில இருக்கிறவங்களா சரி, கீழே இருந்து பாக்குறவங்களா சரி, அந்த சேஃப்டி நம்ம மாநாடு எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் பெண்கள் வந்துட்டு எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாத கட்சியில வந்து நீங்க தொண்டர்களாக இருங்க அப்படின்னு சொல்ற அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்க, ஆண்கள் கொடுக்குற அந்த ஸ்பேஸால இவங்களும் வந்துட்டு நீங்க வந்துட்டு பெண்கள் போய் யாரும் வீடு வீடா ஓட்டு கேட்டெல்லாம் நம்ம அது மாதிரி முன்ன பாத்துக்க மாட்டோம். பட் இப்போ பெண்கள் வந்து எல்லார் வீட்லயும் போய் கேக்குறாங்க. அவங்க மேபி படிக்கலாம் இல்ல வேலை செய்யலாம். ஈவினிங்ல வந்து வீடு வீடா போய் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு பேசின தோழிகள் கூட அவ்வளவு அருமையா பேசினாங்க. சோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பை இது பண்ணிட்டு வெறும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ஓசி பஸ் கொடுத்தா போதும், இவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த பின்னோக்கி அந்த பெண்களை வந்து பின்னோக்கி தள்ளுறாங்க. பட் ஆண்கள் தளபதி அவர்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா நீங்களும் பெண்களும் நீங்க அரசியல் இருக்கணும், களத்துல இருக்கணும், உங்களுக்கான தேவையை நீங்க போராடணும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையவே கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கம்மியா இருக்கு. இதுக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு தைரியமா முன் வந்தாதான் பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களும் வருவாங்க. சோ நீங்க வந்துட்டு உங்க பெண்களுக்கான பிரச்சனை நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் படையும் வந்து அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ வேறு கட்சியில் இல்லாத சிறப்பு வந்து
இளைஞரும் பெண்கள் அவங்களுக்கு இன்னைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தது நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்ல. இன்னொன்னு வந்து தளபதி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசினாரு, நம்ம ட்விட்டர் எல்லாத்துலயுமே பார்த்தோம். அதுல வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் பெருசா வந்துட்டு நம்ம தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், ஏன்னா அவர் ஒரு தலைவர் வந்து கரெக்டா இருந்தாதான் அந்த ஆட்சி கரெக்டா இருக்கும்ன்ற நம்ம எண்ணம். சோ நம்ம அதுல இருந்து கரெக்டா இருந்தோம், நம்ம தளபதி தான் முதலமைச்சர். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்னோ குடைச்சல், பட் எதுக்குமே இல்லாம நம்மளும் சரி நம்மளோட விருப்பத்தை தளபதியும் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஆனா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், எனக்கு வந்து நான் அப்படி சொல்லாம தலைமை தொண்டன் சொல்றாரு. சோ நம்ம தொண்டர்களுக்கு தலைமைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நம்மள எல்லாருமே இங்க ஈக்குவல் தான், நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் டிவிகே. நான் வந்து சில கட்சி தலைவர்கள் மாதிரி நான் வந்து இங்க அரசர் மாதிரி இருப்பேன், நீங்களாம் வந்து அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம நம்மள எல்லாரையும் ஈக்குவலா இது பண்ணி எல்லாரையும் வியந்து பாக்குறது, இல்ல அவங்களுக்கு போய் மேடையில போய் மரியாதை செய்யறது, அவங்கள வந்து பாராட்டுறது, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேணா மேபி ஆச்சரியமா பார்க்கலாம். பட் அவர் வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து விருப்பப்பட்டு அவர் பாக்குறது அந்த கண்ணுல இருந்து அவர் தெரியுது. சோ எல்லாரையும் நம்ம கட்சியில வந்து கண்டிப்பா நம்ம இங்க இருக்கிறவங்களும் சரி, மேடையில இருக்கோம், தொண்டர்களா இருக்கிறோம், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத வந்து அவர் ஃபீல் பண்ண வச்சா. ரத்த சொந்தம் சொன்னாரு. இந்த ரத்த சொந்தம்ன்றது ரத்த சொந்தம் எப்படின்றா 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம அவ்வளோ லாங் டிராவல் பண்றதா சொல்லுவோம். பட் நம்மளையும் சொல்லியிருக்காரு, ஏன் அந்த தளபதி அது மாதிரி சொல்லியிருக்கலாம், கிட்டத்தட்ட நம்ம வந்து 20-25 இயர்ஸ் தான் தளபதி தெரியும். தளபதி எப்படி, தளபதி அவர் நடந்தா என்ன, அவர் ஃபேஸ் என்ன, அவர் எல்லாமே நம்மளுக்கு தளபதியை பத்தி தெரியும். சோ இந்த சொந்தம் வந்து இந்த 3 வருஷம் வந்து நம்மளுக்கு வந்தது கிடையாது. இது 20-25 இயர்ஸ்க்கு மேலேயுமே தளபதி கூட நம்ம டிராவல் பண்ணி அந்த ரத்த சொந்தம் வந்து எந்த ஒரு இதுக்காகவும் விலைக்கு போகாது அப்படின்னு சொன்னாரு. அது நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை. சோ நம்மள வந்து யாரு மாத்தினாலும் என்ன சொன்னாலும் வந்துட்டு நம்ம தளபதியை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். சோ அதுல நம்ம நிச்சயமா இருக்கும், அது வந்து தளபதிக்கு தெரியும். சோ இன்னும் குறைஞ்சது ஒரு 2 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இன்னும் கடுமையாக இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கு, இன்னும் கடுமையாக உழைச்சி தளபதியை வந்து ஒரு முதலமைச்சராகி இந்த மக்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. சோ ஒரு நல்ல ஆட்சினா எப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம டிவிக்கே காமிக்கணும். சோ அதுக்காக உழைக்கணும், அது எல்லாரும் உழைக்கணும். சோ இந்த நல்ல நாள்ல நான் அதுக்காக வாழ்த்திக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் சேர்த்து நானும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பனிப்பூக்கள் நெக்ஸ்ட் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த டிவிகே கட்சியை நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லோரோட தூக்கத்தை வந்து கெடுத்த கட்சின்னு நான் பார்க்குறேன். எல்லோரோட தூக்கமும் கெட்டுச்சு. தூங்கினாலே வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து என்ன ஒரு நெரேட்டிவ் பண்ணலாம், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு அவங்க டெய்லி ஏதாச்சும் ஒரு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் தியாகுரோ சூப்பராக பேசிட்டீங்க. அரசியல் படத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு ஷார்ப்பான வந்து ஒரு ஸ்பீச்சு. அண்டு எல்லாருமே வந்து அவர் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு. நீங்கள் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்றாவும் இருக்குது. இது மாதிரி நம்ம எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க பார்த்தா அவருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே அண்ணன் சொல்லியிருந்தார், டெக்னாலஜி கொஞ்சம் வாங்கப்பான்னு சொன்னார். இவங்களும் திமுகவும் டெக்னாலஜி வைஸ் தான் வர்றாங்க. இன்ஸ்டாகிராமுக்கெலாம் 10,000 கொடுத்து நிறைய பண்ணுறாங்க. பட் அதுவுமே ஃபெயில் ஆயிடுது. அவங்களுக்கு டெக்னாலஜி வைஸும் பண்ண தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க. திருட்டு வந்து சரியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எது பண்ணாலும் சரியாக பண்ண தெரியல. அதனால் டக்குன்னு மாட்டிக்கிறாங்க, எல்லாத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் செகண்ட் வந்து அந்த எம்ஜிஆர் பற்றி சொன்னது, எம்ஜிஆர் அவங்கள பற்றி. ஆனால் இப்போ மாற்றி பேசுகிறது வந்து ஒன்றும் புதுசு இல்லைன்றது வந்து ஒரே லைன் தான். இது ஒரு மாற்றி பேசுகிறது வந்து புதுசு இல்லை அவங்களுக்கு. அதனால் இப்போ விஜய் இப்படி பேசுகிறாங்களா, நாளைக்கே வேறு மாதிரி பேசுவாங்க. விஜய் வந்து அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு எப்படி வேணால் எப்போ வேணால் மாற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரே கோல் 2026, அதுக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான். இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து இதுக்குமே நம்ம இப்படி அப்படின்னு இல்லை, அவங்க மாற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் எம்ஜிஆர் வச்சு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் நம்மளும் அதே மாதிரி வந்து இங்கேருந்து ஆசையமாக கரெக்டாக 2026 அதை நோக்கி மட்டும் நம்ம பயணிப்போம். தேங்க்யூ. பேசுறீங்களா ப்ரோ? பெஸ்ட் ப்ரோ. ஓகே சூப்பர். தேங்க்யூ. இவரு கிஷோர் ப்ரோ பேசுறீங்களா? கிஷோர் ப்ரோ வேற என்ன பேசுறாங்களா? ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா?
ஓகே நான் ஐயா ஸ்டார்ட் நீங்க பண்ணுங்களா? பேசுங்க. பண்ணுங்க, ஆரம்பிங்க. இல்ல இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்த சைடு பை சைடு நரிக்குற மக்களுக்கு நாங்க காவல்ன்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து. 2024 நவம்பர் மாசம் நரிக்குற மக்களுக்கு நிலத்தோட பட்டா கொடுத்தாங்க. அந்த நிலத்தை போய் பார்த்தா அது சுடுகாட்டு நிலமா. ஏண்டா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒண்ணு திருந்தவே மாட்டீங்களான்றதுதான் வெறுப்பா இருக்கு. சுடுகாட்டு நிலத்தை எழுதி வச்சுட்டு அவங்க போய் அங்க போய் பார்த்துருக்காங்க, எதுவுமே இல்லை. அதே மாதிரி வடநெல்லியில போய் ஒரு உமன் கிட்ட போய் பட்டா நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு போய் எல்லாம் பேசியிருக்கு. கடைசியில் அந்த அம்மா டிஎம்கே சப்போர்ட்டோம் போயிட்டு மார்க்கெட்ல போய் நான் யார் தெரியுமா ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்தவர் அப்படின்னு சொல்லி போய் கலவரம் பண்ணி அந்த அம்மா இப்போ கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளம்பரம் பண்ற எல்லா இடத்துலயும் போய் அங்க இருக்க மக்களை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆளை வந்து பொறுக்கித்தனம் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விளம்பரம்னு ஒண்ணுமே புரியல. இது நியூஸ்ல கூட வந்துச்சுல, ஒரு அம்மா வந்துட்டு சொல்லி எதுவுமே இல்ல, இவங்க வந்தாங்க போட்டோ எடுத்தாங்க, எல்லாரும் ஷூட்டிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நான் எடுத்து போட்டேன் பாருங்க. நவம்பர் 27ஆம் தேதியோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. போயிட்டு அந்த நிலத்தை போய் பார்த்திருக்காங்க, அது சுடுகாட்டு நிலம்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஏன் இன்னைக்கு பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய வந்து நரிக்குற மக்கள் இருக்காங்க. நான் பார்த்தேன், இன்னைக்கு கூட ஒரு ஐடி பார்த்தேன். அது என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசி வீடியோ போடுறாங்க. ஏன் எடுத்து போட முடியல, அது ரீல்ஸ் மாதிரி போடுறாங்க. அவங்க ஆதங்கத்தை அவங்க சொல்றாங்க, புரியுது, பட் அதை ஷேர் பண்ண முடியல. அந்த மாதிரி கண்டென்ட்கான நிறைய நரிக்குற மக்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. அதுக்காக ரெட் நூல்ல கூட ஒரு கவரேஜ் பண்ணாங்க. நரிக்குறவர்க மக்களோட இடத்துல போயிட்டு ஒரு ரெட் நூல்ல கூட ஒரு கவரேஜ் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா பேசியிருப்பாங்க தளபதிக்கு இதுவா. நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க அங்க. எப்பயுமே மதியான நேரத்துல அந்த மணி விற்கிறப்போ வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே அப்படிதான் சப்போர்ட். நிறைய இடத்துல நரிக்குற மக்கள் டிவிக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாம் ஸ்டிக்கர். எதுக்கு இந்த ஸ்டிக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, சைடு வேலையா. அது மட்டும் கிடையாது, இந்த விளம்பர மாடல் பண்றன்ற பேர்ல குரூப்பா ஃபர்ஸ்ட் பழைய ஊபி குரூப், இப்போ புது ஊபி குரூப், 2 குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ஜாலியா நீ என்ன ஒரு சொசைட்டிக்கு ஒரு கெடுதல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ நல்லது பண்ணா பரவாயில்ல, ஒரு கட்சிக்கு ஜால்ரா அடிக்கணும்னு சொல்லி சொசைட்டிக்கு கெடுதல் வேலை பாக்குறேன். நான் என்னன்ற, நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தா எவன்லாம் இந்த காசு வாங்கிட்டு கூறானோ அவனை பிடிச்சி ஜெயில போடணுன்றதான் என்னோட நோக்கமே கிடையாது. கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு சம்பந்தமே இல்லாத கடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னோட பிரச்சனைகள் சொல்லு. நீ இப்ப மாற்று கட்சிக்காரனை கடிக்கிறன்னா உனக்கு ஏன்னா ஒரு ரீசன் இருக்கணும்ல. உன் பிரச்சனை எல்லாம் என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதுனாக்கா ஒண்ணுமே எழுத மாட்டான். காரணக்காரி எல்லாம் நம்ம கடிச்சிங்கன்னா பண்ணி ஒரு சைக்கோன்ற மனநிலைக்கு தான் எல்லாரும் வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, 200 ரூபாய் கொடு அப்படின்னுவான். ஆமா, அது அந்த காசு